அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வசனம் என்னென்னா, தாகமாக இருக்கிறேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மொழிந்த 5வது வார்த்தை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உடம்புல கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் சிலுவையில் நமக்காக சிந்தினார். மரணம் தருவாயில் எல்லாருக்கும் ஏற்படக்கூடிய தாகம் அவருக்கு ஏற்பட்டது. தாகமாக இருக்கிறேன்னு சொன்னார். இந்த தாகமாக இருக்கிறேன்றது உலக பிரகாரமான காரியமாக இருந்தாலும், ஆண்டவரோட இந்த தாகமாக இருக்கிறேன்ற வார்த்தை ஆவிக்குரிய தாகத்தையும் குறிக்குது. ஏன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகத்தில் இருந்தபொழுது பிதாவின் சித்தத்தை செய்வதே என்னுடைய போஜனமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்போ அவரோட போஜனம், அவரோட தாகம் ஆண்டோட பிதாவோட சித்தத்தை செய்கிறது. பிதாவோட சித்தம் என்ன அப்படின்னா, எல்லாரும் நித்திய ஜீவனை அடையணுன்றதான் பிதாவோட சித்தம். அப்போ நாம் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது ஆண்டவருடைய தாகத்தை தீர்க்கிறவங்களாக இருக்கணும். ஆண்டவருடைய தாகம் என்ன அப்படின்னா, ஆத்தும ஆதாயம் செய்கிறது ஆண்டவருடைய தாகம். நம்ம இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது ஆண்டவரை பற்றி சுவிசேஷம் சொல்லி அநேக ஆத்மாக்களை ஆண்டவருக்கு நேராக நடத்துகிறவர்களாக இருக்கணும். அதுதான் ஆண்டவருடைய தாகமாக இருக்குது. அவருடைய தாகத்தை நிறைவேற்றுகிறவர்களாக நாம் இருக்கணும். இந்த வசனம் எல்லாருக்கும் பிரயோஜனமாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். அனைவருக்கும் நன்றி.